ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புஷ் சேனலில் உங்களை அன்போட ஹார்ட்டிலி வெல்கம்ஸ் யூ டு witness, watch and enjoy this comedy video clip. இது ஒரு கடை. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்கல்ல, ஒரு பொண்ணு ஒரு கடை கிட்ட போயிட்டு ஏதோ கேட்டுன்னு இருக்கா. அது ஒரு பிரியாணி கடை. ஏன்னா கோழி பொம்மையும் அங்கே வச்சுருக்கு பாருங்கள். ஸோ பிரியாணி கடையில் போயிட்டு மட்டன் பிரியாணி எவ்வளோ, சிக்கன் பிரியாணி எவ்வளோ அப்படின்னு, ஆஃப் பிரியாணி எவ்வளோ, கால் பிரியாணி எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் வீடியோ, சினாப்சிஸ் ஆஃப் திஸ் வீடியோ. இப்போ வீடியோ பார்க்கலாமா? கைண்ட்லி சப்ஸ்கிரைப், புஷ். Let us play the video. அண்ணா, சிக்கன் பிரியாணி எவ்வளோ, மட்டன் பிரியாணி எவ்வளோ? சிக்கன் பிரியாணி 130 ரூபா, மட்டன் பிரியாணி 180 ரூபாமா. எதுமா வேணும்? சிக்கன் பிரியாணி 130 ரூபாயா? சிக்கன் பிரியாணிலேருந்து சிக்கன் எடுத்துட்டா? சிக்கன் எடுத்துட்டா குஸ்கா 90 ரூபா. சிக்கன் பிரியாணி 130 ரூபா. சிக்கன் பீசஸ் ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு பேர் புஸ்கா. அது 90 ரூபாவா பாருங்கள். புஸ்காவே 90 ரூபாயா? அதுலேருந்து முட்டை எடுத்துட்டா? முட்டையும் வேணாமா, 80 ரூபா. வெறும் பிரியாணி மட்டுமே 80 ரூபாயா? அப்போ ஆஃப் பிரியாணி? ஆஃப் பிரியாணி 40 ரூபா. ஆஃப் பிரியாணி 40 ரூபாயா? அப்போ கால் பிரியாணி? நாயா எவ்வளோ நாயா காசு வச்சிருக்க? 28 ரூபா 50 காசு இருக்கு. 28 ரூபா 50 காசு வச்சுட்டு நீ எல்லாம் பிரியாணி கடைக்கு வர்றதே தப்பு. பட்டா சாதமே இப்போ 30 ரூபா ஆயிடுச்சு, போயிடு. அண்ணா, ஸோ இதுதான் பாவம். அந்த பொண்ணு ஏதோ ஒரு 28 ரூபா 50 காசு, ஒரு கால் பிரியாணி வரும், ஆஃப் பிரியாணி 40 ரூபான்னு கடைக்காரரே சொல்கிறாரு. அதனால தான் அந்த பொண்ணு வந்து ஆஃப் பிரியாணி 40 ரூபான்னா ஒரு புஸ்கா வரும். தட் இஸ் ஒன்லி ரைஸ் மட்டும் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது அதில். அதுக்கு ஆஃப் வந்து 40 ரூபான்றாரு. அந்த பொண்ணுக்கிட்ட 40 ரூபாய் இல்லை, 28 ரூபா 50 பைசா தான் இருக்குது. அதனால் கால் பிரியாணியாவது வாங்கி சாப்பிட்லாமான்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த கடைக்காரனுக்கு கோபம் வந்துடுது. எவ்வளோ நாய் வச்சுருக்கிற நீ வந்து 28 ரூபா 50 காசு வச்சுக்கிட்டு கடைக்கிட்ட வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு கடைக்கிட்ட வந்ததே தப்பு. முதல்ல தயவுசெய்து இங்கேருந்து போயிடு அப்படின்றான். ஏன்பா, யாராவது ஆசைப்பட்டு பிரியாணி சாப்பிட்ணுமுன்னா காசு இல்லைன்னா சாப்பிட முடியாதா? இது உங்கள் ஊரில், எங்கள் ஊருக்கு வாங்க, காசு இல்லைன்னா கூட பிரியாணி சாப்பிட்லாம். நிறையா காக்கா பிரியாணி, குருவி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இந்த மாதிரி நிறைய பிரியாணி வச்சுருக்குறோம், சாப்பிடுங்க. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல். கைண்ட்லி support and encourage us. Thank you. God bless you.